குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பாடம் 7 நிரும கணக்குகளில் எடுத்துக்காட்டு 1 எடுத்துக்காட்டு 2 இது ரெண்டையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டு 1 பக்கம் 230. பாடம் 7 நிரும கணக்குகள் எடுத்துக்காட்டு 1. இப்போ இதுக்கு முன்னாடி நாம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் முழுக்க எப்படி குறிப்பேட்டு பதிவுகள் அப்படின்னு ஒரு 10 பதிவுகள் போட்டோம். அதை நீங்கள் தரவு பண்ணிக்கிட்டீங்கன்னா இது நமக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். தாய் நிறுவனம் ரூபாய் 10 மதிப்புள்ள 1,00,000 நேர்ம பங்குகளை வெளியீடு செய்தது. விண்ணப்பத்தின் போது 5 ரூபாய். விண்ணப்பத்தின் போது 5 ரூபாய் கட்டணும். ஒதுக்கீட்டின் போது ரூபாய் 2. ஒதுக்கீடு ரூபாய் 2. முதல் அழைப்பின் போது 2 மற்றும் இறுதி அழைப்பின் போது ரூபாய் 1. முதல் அழைப்பு 2, இறுதி அழைப்பு 1. இறுதி அழைப்புன்னு சொன்னாலும் ஒண்ணுதான், இரண்டாம் அழைப்பு அப்படின்னு சொன்னாலும் முதல் அழைப்பு, இரண்டாம் அழைப்பு அல்லது இறுதி அழைப்பு. ஏன்னா 2 அழைப்புகளுக்கு மேல கிடையாது, அதனால அதுதான் நமக்கு இறுதி அழைப்புன்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ ரூபாய் 10 மதிப்புள்ள 1,00,000 நேர்மை பங்குகளை வெளியீடு செய்தது. விண்ணப்பத்தின் போது ரூபாய் 5, ஒதுக்கீட்டின் போது ரூபாய் 2, முதல் அழைப்பின் போது 2 மற்றும் இறுதி அழைப்பின் போது ரூபாய் 1 செலுத்த வேண்டும். அனைத்து பங்குகளும் ஒப்பப்பட்டு தொகை பெறப்பட்டது. எல்லா பங்குகளுக்கும் அலாட் பண்ணி ஒதுக்கீடு செஞ்சு அதுக்குரிய தொகை வாங்கியாச்சு. இதற்கான குறிப்பேட்டு பதிவுகள் தரவும் அப்படின்னு சொல்றான். இப்ப நமக்கு ரூலை ஞாபகம் வச்சுங்க. முதல்ல எவ்வளவு விண்ணப்பம் வருது? இதுல நம்ம 1,00,000 பங்குகள் வெளியிறோம். அந்த பங்குகள் அனைத்தும் பெறப்பட்டு அதுகளுக்கு பணம் ஒதுக்கீடு செஞ்சு பணமும் வாங்கியாச்சுன்றான். அப்ப கரெக்டா 1,00,000 நம்ம வெளியிட்டு இருக்கோம். 1,00,000 விண்ணப்பம் தான் வந்திருக்கு. அப்போ முதல் பதிவு, விண்ணப்ப தொகை பெறும்போது வங்கி கணக்கை பற்றெழுதி. வங்கி கணக்கு பற்று எவ்வளவு அமௌண்ட்? 1,00,000. கொஞ்சம் தள்ளி எழுதிப்போம். வங்கி கணக்கு பற்று 1,00,000. ஒரு விண்ணப்பம் 5 ரூபாய் இல்லையா? ஒரு விண்ணப்பம் 5 ரூபாய். அப்போ 1,00,000 பங்குகளுக்கு நம்ம விண்ணப்பம் வந்திருக்குன்னா அப்போ 1,00,000 × 5 5 லட்சம் ரூபாய். 5 லட்சம் ரூபாய் வங்கி கணக்கு பற்று. அதுக்கப்புறம் வங்கி கணக்கு பற்று, அப்புறம் நேர்மை பங்கு. இந்த பங்கு என்ன பங்கு? நம்ம வெளியிடுறது எல்லாமே நேர்மை பங்கு. நேர்மை பங்கு, நேர்மை பங்கு விண்ணப்பம் கணக்கு வரவு. நேர்மை பங்கு விண்ணப்பம் கணக்கு வரவு 5 லட்சம் ரூபாய். 1. இரண்டாவது பதிவு, இது வந்ததுக்கு. இப்போ நம்ம வெளியிடுறது எவ்வளவு? 1,00,000. வந்தது எவ்வளவு? 1,00,000. அப்போ 1,00,000 பங்குகளுக்குரிய தொகையை அப்படியே நம்ம என்ன செஞ்சோம்னா முதலுக்கு மாத்திக்கணும். அப்போ நேர்மை பங்கு விண்ணப்பம் கணக்கு பற்று, நேர்மை பங்கு முதல் கணக்கு வரவு 5 லட்சம் ரூபாய். இது இரண்டாவது பதிவு. 1,00,000 பங்குகளுக்கு வெளியிட்டோம். 1,00,000 விண்ணப்பம் தான் வருது. அந்த 1,00,000 நம்ம முதலுக்கு மாத்திக்கிட்டோம். மூணாவது பதிவு, 4வது பதிவு. மூணாவது பதிவு என்பது நாம 1,00,000 பங்குகள் வெளியிடுறோம். ஆனா அதை விட கூடுதலாக நமக்கு விண்ணப்பம் வந்திருந்துச்சுன்னு வச்சுங்க. விண்ணப்பம் வந்திருந்து அதை நம்ம திருப்பி கொடுத்தா மூணாவது பதிவு இல்லையா? அப்போ 3க்கும் 4க்கும் வேலை இல்லை. வந்தது 1,00,000, 1,00,000 முதலுக்கு 1,00,000 விண்ணப்பம் வந்துச்சு. 1,00,000 நம்ம முதலுக்கு மாத்திக்கிட்டோம். 1 2 ஓவர். மூணாவது பதிவும் 4வது பதிவும் கிடையாது. 1,00,000க்கு மேல நமக்கு விண்ணப்பம் வந்திருந்தா தான் 3வது பதிவு 4வது பதிவுக்கு நமக்கு வேலை. இப்போ அது கிடையாது.
இப்போ நம்ம நேரடியாக 5வது பதிவுக்கு போயிடலாம். 5வது பதிவு ஒதுக்கீடு. முதல் 4 பதிவும் விண்ணப்பம் தொடர்புடையது, 5ம் 6ம் ஒதுக்கீடு தொடர்புடையது, 7ம் 8ம் முதல் அழைப்பு தொடர்புடையது, 9ம் 10ம் இரண்டாம் அழைப்பு தொடர்புடையது நமக்கு தெரியும். இப்போ 1 2 3 4ம் எக்ஸஸா விண்ணப்பம், அதாவது மிகை விண்ணப்பம் வந்திருந்தா தான் 3க்கும் 4க்கும் வேலை. ஆனா 1 லட்சம் பங்கு வெளியிடுறோம், 1 லட்சம் விண்ணப்பம் தான் வந்திருக்கு. அதனால 3வது பதிவுக்கும் 4வது பதிவுக்கும் வேலை இல்லை. டைரக்டா நம்ம 5வது பதிவுக்கு போயிடலாம். 5வது பதிவு ஒதுக்கீடு 2 ரூபாய். அப்போ இதற்கு என்ன பதிவு? இப்ப நமக்கு 1 லட்சம் விண்ணப்பத்துக்கு நாம ஏத்துக்கிட்டோம், ஒதுக்கீடு செஞ்சாச்சு. அப்போ ஒரு பங்குக்கு 2 ரூபான்னா 1 லட்சம் × 2 2 லட்சம் ரூபாய் நமக்கு வர வேண்டியது இருக்கு. முதல்ல அதை முதலுக்கு மாத்திக்கணும். நேர்மை பங்கு ஒதுக்கீடு கணக்கு பற்று, நேர்மை பங்கு முதல் கணக்கு வரவு. 1 லட்சம் × 2 ரூபாய், அப்போ 2 லட்சம். அடுத்தது நமக்கு இந்த 2 லட்சம் ரூபாய் நமக்கு பணம் வரணும். அவன் என்ன சொன்னான்? எல்லா விண்ணப்பங்களும் கொடுத்தாச்சு, எல்லாத்துக்கும் பணம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டான். அப்போ பணம் வந்துருச்சு. அப்போ வங்கி கணக்கு பற்று நேர்மை பங்கு ஒதுக்கீடு கணக்கு வரவு 2 லட்சம். இது 5 6. அடுத்தது 7ம் 8ம். 7ம் 8ம் முதல் அழைப்பு, 9ம் 10ம் இரண்டாம் அழைப்பு. இப்போ 7. இப்போ முதல் அழைப்பு 2 ரூபாய். 1 லட்சம் பங்குக்கு நமக்கு எவ்வளவு வரணும்? 1 லட்சம் × 2 2 லட்சம் ரூபாய் நமக்கு வர வேண்டியது இருக்கு. முதல் அழைப்பு நமக்கு வர வேண்டியது. அப்போ நேர்மை பங்கு முதல் அழைப்பு கணக்கு பற்று 2 × 1 2 லட்சம். நேர்மை பங்கு முதல் கணக்கு வரவு 2 லட்சம். அடுத்தது இப்ப எல்லா தொகையும் வந்துருச்சுன்னு சொல்லிட்டான். அப்ப வங்கி கணக்கு பற்று நேர்மை பங்கு முதல் அழைப்பு கணக்கு வரவு 2 லட்சம். இதே மாதிரி 9வது பதிவு. 9வது பதிவு இரண்டாம் அழைப்பு. இரண்டாம் அழைப்பு அல்லது இறுதி அழைப்பு ரெண்டும் ஒண்ணுதான். இப்போ நேர்மை பங்கு இரண்டாம் அழைப்பு கணக்கு பற்று அல்லது இறுதி அழைப்பு கணக்கு பற்று நேர்மை பங்கு முதல் கணக்கு வரவு. எவ்வளவு? மொத்தம் 1 லட்சம் விண்ணப்பம், இறுதி அழைப்பு வந்து 1 ரூபாய். அப்போ 1 லட்சம் × 1 1 லட்சம் ரூபாய். அடுத்தது 10. இந்த தொகையெல்லாம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டான். அப்போ வங்கி கணக்கு பற்று நேர்மை பங்கு இறுதி அழைப்பு கணக்கு வரவு 1 லட்சம் ரூபாய். ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த ஜேர்னல் என்ட்ரி ரூல்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி போட்ட நம்முடைய வீடியோவை இந்த நிர்ம கணக்குகள்ல 2வது முதல் இது வந்து அடிப்படை போட்டோம், 2வது வந்து குறிப்பேட்டு பதிவுகளுக்குன்னே ஒரு வீடியோ தனியா போட்டிருக்கோம். அந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா இது நமக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். அவ்வளவுதான். 10 பதிவு. 10ஐயும் ஞாபகம் வச்சுக்கணும். நல்லா மறுபடியும் பாருங்க. இந்த கம்பெனி 1 லட்சம் பங்குகளை வெளியிடுது. விண்ணப்பத்தின் போது 5 ரூபாய், ஒதுக்கீட்டின் போது 2 ரூபாய், முதல் அழைப்பின் போது 2 ரூபாய், இரண்டாம் அழைப்பின் போது 1 ரூபாய், ஆக 10 ரூபாய் இப்படி வசூல் பண்ணணும். 1 லட்சம் பங்குகள் வெளியிடுறாங்க.
எல்லா பங்குகளுக்கும் விண்ணப்பம் வந்து எல்லா தொகையும் பெறப்பட்டுச்சு அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டான். அப்போ 1,00,000 பங்கு வெளியிடுறாங்க, எல்லாத்துக்கும் விண்ணப்பம் வந்து எல்லாம் ஒதுக்கியாச்சுன்னா அப்படின்னா எவ்வளவு வந்திருக்கு? 1,00,000 விண்ணப்பம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ 1,00,000 விண்ணப்பம் வருது, ஒரு விண்ணப்ப தொகை 5 ரூபாய். அப்போ 1,00,000 × 5 5,00,000 ரூபாய் வங்கி கணக்கு பற்று நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கு வரவு. அப்புறம் நம்ம வெளியிடுறதே 1,00,000 தான். அப்ப எல்லாத்தையுமே முதலுக்கு மாத்திக்கணும். நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கு பற்று நேர்மை பங்கு முதல் கணக்கு வரவு. 2வது பதிவு. 3 நாளும் 1,00,000 பங்கு வெளியிடுறோம். ஆனா 1,10,000 20,000 30,000 அதை விட அதிகமான விண்ணப்பங்கள் வந்திருந்தா தான் 3 நாளுக்கு வேலை. அப்படி இல்லைன்னா 3 நாளுக்கு வேலை இல்லை. டைரக்டா 5/6 5/6 ஒதுக்கீடு தொடர்பானது. ஒதுக்கீடு எவ்வளவு? 2 ரூபாய். 1,00,000 பங்குக்கு 1,00,000 × 2 2,00,000 ரூபாய். இப்போ இனிமே நமக்கு தெரிஞ்சு போச்சு, 1,00,000 பங்குகள் நம்ம கொடுத்துட்டோம், ஒரு பங்குக்கு 2 ரூபாய் ஒதுக்கீட்டு தொகை வரணும். அப்போ 1,00,000 × 2 2,00,000 ரூபாய் ஒதுக்கீட்டை முதலுக்கு மாத்திருவாங்க. நேர்மை பங்கு ஒதுக்கீடு கணக்கு பற்று நேர்மை பங்கு முதல் கணக்கு வரது. இப்போ பணம் வசூலாக கணக்குல வர வச்சுக்கிட்டே வருவாங்க. வங்கி கணக்கு பற்று நேர்மை பங்கு ஒதுக்கீடு கணக்கு வரவு. இதே மாதிரி தான் 9 7 8 9 10. இப்போ முதல் அழைப்பு 2 ரூபாய். 1,00,000 × 2,00,000 ரூபாய் நமக்கு பணம் வரணும். அதை அப்படியே நீங்க முதல் கணக்குக்கு மாத்தீங்க. நேர்மை பங்கு முதல் அழைப்பு கணக்கு பற்று நேர்மை பங்கு முதல் கணக்கு வரவு. இப்போ பணம் வந்துருச்சு, வங்கி கணக்கு பற்று நேர்மை பங்கு முதல் அழைப்பு கணக்கு வரவு. அதே மாதிரி இங்க முதல் அழைப்புங்கிறது பதிலா 2ஆம் அழைப்பு, அவ்வளவுதான். இங்க ஒதுக்கீடுன்னு போட்டிருக்கோம், இங்க முதல் அழைப்புன்னு போட்டிருக்கோம், இங்க 2ஆம் அழைப்புன்னு போட்டிருக்கோம். மற்றபடி 5 6 7 8 9 10 பேர் தான் மாறி இருக்க, மற்றபடி எல்லாம் ஒண்ணுதான். இப்போ 2வது அழைப்பு 1 ரூபாய். 1,00,000 பங்குக்கு 1,00,000 × 1 1,00,000 ரூபாய். 2ஆம் அழைப்பு நேர்மை பங்கு 2ஆம் அழைப்பு கணக்கு பற்று நேர்மை பங்கு முதல் கணக்கு வரவு. இப்போ தொகை வசூலாகுது, வங்கி கணக்கு பற்று நேர்மை பங்கு 2ஆம் அழைப்பு கணக்கு வரவு. ஸோ இந்த பதிவு கொடுத்துட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணுங்கிறது தான் நம்ம குறிப்பேட்டு பதிவுல 10 குறிப்பேடு கொடுத்துருந்தோம். அந்த நம்பரை நான் போடுறேன் வேணும்னு. 3 நாள் கிடையாது, அதுதான் நான் 3 நாள் போடலை. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த சாப்டரை நாம எளிமையாக போடலாம். அடுத்தது எடுத்துக்காட்டு 2. எடுத்துக்காட்டு 2 பக்கம் 232. பக்கம் 232. இப்ப பாருங்க, ஜாய் நிறுவனம் ரூபாய் 10 மதிப்புள்ள 10,000 நேர்மை பங்குகளை விண்ணப்பத்தின் போது 5, விண்ணப்பத்தின் போது ரூபாய் 5, ஒதுக்கீட்டின் போது ரூபாய் 3, ஒதுக்கீட்டின் போது 3, முதல் மற்றும் இறுதி அழைப்பு, முதல் மற்றும் இறுதி அழைப்பின் போது 2. அப்போ முதல் அழைப்பு தான், முதல் அழைப்பு 2ஆம் அழைப்பு ரெண்டையும் சேர்த்து ஒன்னாக்கிட்டான். 10 ரூபாய் இப்படி வசூல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ எத்தனை விண்ணப்பம் வருது? 9,000 பங்குகளை வாங்க பொதுமக்கள் விண்ணப்பித்தனர். நம்ம வெளியிடுறது 10,000, ஆனா நமக்கு வந்திருக்கிறது 9,000 தான் விண்ணப்பங்கள் வந்திருக்கு. இயக்குனர்கள் 9,000 பங்குகளையும் ஒதுக்கீடு செய்து அதற்கான தொகையை பெற்றுக்கொண்டனர். 9,000 விண்ணப்பம் வந்துச்சு. அந்த 9,000 விண்ணப்பத்தையும் பங்குகளை ஒதுக்கீடு செய்து அதற்குரிய தொகையை, விண்ணப்ப தொகை, ஒதுக்கீட்டு தொகை, முதலழைப்பு தொகை எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டனர் அப்படின்னு சொல்றான். ரூல் நம்பர் 1 குறிப்பேடு பதிவு 1. விண்ணப்ப தொகை பெறும் பொழுது, விண்ணப்ப தொகை பெறும் பொழுது வங்கி கணக்கு பற்று எழுதி நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கு வரும். நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கு வரும்.
நாம வெளியிடுறது 10,000 பங்கு. ஆனா விண்ணப்பம் எவ்வளவு வந்திருக்கு? 9,000 தான் வந்திருக்கு. ஒரு விண்ணப்பம் 5 ரூபாய். அப்போ 9,000 விண்ணப்பம் தான் வந்திருக்கு. அப்போ 9,000 இன்ட்டு 5 45,000 ரூபாய். 45,000 ரூபாய். இது பதிவு 1. பதிவு 2. இது அப்படியே நீங்க எல்லாம் 9,000 தான் வந்துருச்சு. 9,000 முதலுக்கு மாத்திக்கணும். நேர்மை பங்கு விண்ணப்பம் கணக்கு பற்று, நேர்மை பங்கு முதல் கணக்கு வரவு. இந்த 45,000 அப்படியே எடுத்துக்கிறோம். அடுத்தது 3வது பதிவும் 4வது பதிவும் இதுல இல்ல. 10,000 பங்குகள் வெளியிட்டு 11,000, 12,000, 15,000 அதிகமான விண்ணப்பங்கள் வந்திருந்தா தான் 3வது 4வது பதிவுக்கு வேலை. இங்க நம்ம வெளியிட்டது வந்த 10,000, ஆனா வந்ததே 9,000 தான். அதனால இந்த அடுத்த பதிவுகளுக்கு இங்க வேலை இல்லை. அதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது அப்ப 5வது பதிவுக்கு போனோம். 5, 6 ஒதுக்கீடு தொடர்பானது. ஒதுக்கீடு 3 ரூபாய். இப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சு. 9,000 பங்குகள் கொடுத்துட்டோம். ஒரு பங்குக்கு 3 ரூபாய். அப்போ 9,000 இன்ட்டு 3 27,000 ரூபாய் நமக்கு வரணும். அதுவே முதல் கணக்குக்கு மாத்திருங்க. நேர்மை பங்கு ஒதுக்கீடு கணக்கு பற்று 9,000 இன்ட்டு 3 27,000 ரூபாய். நேர்மை பங்கு முதல் கணக்கு வரவு 27,000 ரூபாய். அடுத்தது இப்போ 27,000 ரூபாய் நமக்கு வர வேண்டியதுன்னு எழுதியாச்சு. அடுத்தது வந்துருச்சு. வங்கி கணக்கு பற்று நேர்மை பங்கு ஒதுக்கீடு கணக்கு வரவு 27,000. அடுத்தது 7வது பதிவு. 7வது பதிவு முதல் அழைப்பு 7, 8 முதல் அழைப்பு, 9, 10 இரண்டாம் அழைப்பு. ஆனா நமக்கு என்ன சொல்லிட்டான்? இதுல ஒரே அழைப்பு தான். முதல் அழைப்பு 2ஆம் அழைப்பும் சேர்த்து ஒரே 2 ரூபாய் சொல்லிட்டான். அப்ப முதல் மற்றும் இறுதி அழைப்பு. அப்ப 7, 8ஓட நின்று போச்சு. 9, 10க்கு நமக்கு வேலை இல்லை. இப்போ நேர்மை பங்கு முதல் இறுதி அழைப்பு கணக்கு பற்று நேர்மை பங்கு முதல் கணக்கு வரவு எவ்வளவு? 9,000 இன்ட்டு அமௌண்ட் 2 ரூபாய். அப்போ 9,000 இன்ட்டு 2 18,000 ரூபாய். இப்ப இதற்கான தொகை பெறும். 8வது பதிவு வங்கி கணக்கு பற்று நேர்மை பங்கு முதல் மற்றும் இறுதி அழைப்பு கணக்கு வரவு 18,000 ரூபாய். சிம்பிள். வெறும் குறிப்பேடு பதிவுகள் மட்டும்தான் கேட்கிறாங்க. அந்த 10 குறிப்பேடு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த இதுல வந்து முக்கால்வாசி கணக்கு வந்து அந்த 10 குறிப்பேடை வச்சுட்டு எல்லாம் போடலாம். அதுக்கு மேல 3 குறிப்பேடு அடுத்து இருக்கு. அதுக்கு மேல அந்த முக்கால்வாசிக்கு அப்புறம் கடைசியில சில கணக்குகள் வந்து 11, 12, 13 ஒரு 3 பதிவுகள் இருக்கு. அதை வச்சா அந்த 11, 12, 13 கடைசி வரைக்கும் இந்த கணக்குல போடலாம். ஸோ இந்த சாப்டர்ல 10 குறிப்பேடுகள் பிளஸ் இன்னொரு 3 குறிப்பேடு, அது நான் பின்னாடி சொல்றேன். மொத்தம் 13 குறிப்பேடுகள் மட்டும் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த 13 குறிப்பேடை பத்தின நாலேஜ் நமக்கு தரவா இருந்துச்சுன்னா நம்ம இந்த சாப்டரை வெளுத்து கட்டிடலாம். ரொம்ப சுலபமாக இருக்கும். ஈஸியா நம்ம போட்டலாம். ஓகே, ரைட்.